இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள், என்ன மாதிரியான ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது ஆங்கில மாதத்தில் 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ் மாதத்தில் 11வது மாதமான மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு. ஆக்சுவலி இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான திதியானது வரப்போகுது. அது என்னன்னா பிப்ரவரியுடைய 26ஆம் தேதி அன்று தமிழ் மாதம் மாசியுடைய 14ஆம் நாள், கிழமை புதன்கிழமை. அன்று என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலண்டரிலே குறிப்பிடப்பட்டிருக்கோ. அன்று அனைத்து சிவன் கோவில்களையும் பயங்கரமாக இருக்கும். அப்படி என்னடா நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று வருவது சிவராத்திரி. அன்று வரக்கூடிய சிவராத்திரி ஒரு நாள் இரவு மகா சிவராத்திரி என்று பயங்கர சிறப்புகளை கொண்டிருக்கு. அனைத்து சிவன் கோயில்கள்லேயும் 4 கால பூஜைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி பயங்கரமான சக்தியை கொண்டிருக்கு. இந்த நாளில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலா ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ துலா ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலா ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிரக நிலைகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த சிவராத்திரி உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குமா, பாதகமான பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி மாசியில் வரக்கூடிய சிவராத்திரிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது. இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படக்கூடிய மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் மகா சிவராத்திரியுடைய சிறப்பை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு மகா சிவராத்திரியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி சிறப்பு வாய்ந்தது என்று போற்றப்படுது. காரணம் என்னென்னா, இந்த தினத்தில் கோள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தியை நோக்கி மேல் நோக்கி எழும்ப செய்கிறது. அதனால தான் இந்த ஒரு சிவராத்திரி மட்டும் மிக முக்கிய சிவராத்திரியாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த நாள் முழுக்க இரவு 12 மணிலிருந்து 6 மணி வரை நீங்கள் விழிப்போடு இருந்தால் இயற்கையாக உங்களில் இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்திடு என்று சொல்லப்படுது. இந்த நகரக்கூடிய சக்தியினால தான் ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் இந்த நாள் இரவு விடிய விடிய கண்முழித்திருக்கணும் அப்படிங்கிறத கூறியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த சிவராத்திரி அன்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா எனக்கூடிய மந்திரத்தை ஜபிக்கணும். அதாவது இந்த மந்திரத்தை ஜபித்து முக்கண் முதல்வனை வணங்கணும். அப்படி வணங்கினா நாம் நினைத்ததை பெறலாம் என்பது ஐதீகம். ஆக்சுவலி சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். சர்வ மங்களையும் அருளக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரியை ஆண்டோர்கள் கூறியிருக்கிறது போல வழிபாடு செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஒரு ஐதீகம். சிவராத்திரியில் விரதம் இருக்க தெரியாமல் நீங்கள் இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி நிறைய வீடியோ இருக்குது, பார்த்து விரதம் இருங்க. ஆக்சுவலி இந்த சிவராத்திரியில் விரதம் நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியாமல் செய்த பாவங்களோடு தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவன் நம்ம விட்டு நீங்கி போகும் என்பது நம்பிக்கை. அதனால தான் சிவராத்திரி விரதம் இருக்கிறது தெரியலனா கூட வீடியோ பார்த்து தெரிஞ்சு இருங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் பெறலாம். அப்புறம் பக்தர்கள் நீங்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதால் உயர் சக்தி கூட இந்த நாளில் நீங்கள் பெறலாம். அதெல்லாம் தான் விசேஷம். மகா சிவராத்திரியில் முறைப்படி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னு வச்சு சிவனை வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடி பிரமஹத்தி தோஷமானது விலகும். அப்புறம் காசியில் வீடு பேரடைந்த பலன்லாம் கிடைக்கும். சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் சேரும். இதெல்லாம் நம்பிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்படுது. மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் குளித்து விட்டு மறுநாள் வரை ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். ஒருவேளை விரதம் இருக்க முடியாதவங்க இந்த நாளில் விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டுக்கலிங்க. விரதம் இருக்க முடியுங்கிறவங்க பால், பழம், தண்ணீர் மட்டும் கொடுத்து கூட நாள் முழுக்க இருங்க. மெயினாக பால், தயிர், நெய், தேன் இதில் அபிஷேக பொருட்களை சிவனுக்கு கொடுத்து வழிபாடு செய்யணும்.
அப்படி கொடுத்து வழிபாடு செய்தால் தான் சிவனுடைய அருளை முழுசாக பெற முடியும். ஸோ இதெல்லாம் தாங்க சிவராத்திரியுடைய சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிவராத்திரி சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு சிவராத்திரியில் சூப்பர் பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. சூப்பர் பலன் கிடைக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்காங்க. 6வது இடமான சஸ்துரஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க. ராசிக்கு 8வது இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. சுக்கிரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெற போகுது. 6 மற்றும் 8 ஆகிய இடங்கள் பலமடைய போகுது. ராசிக்கு அப்புறம் 9வது இடத்துல செவ்வாய் வகரமாக அமர்ந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் மாசி சிவராத்திரியில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. வாங்க என்ன பலன் பெறுவீங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரியன் இதனால் வர 4வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு பயிற்சி ஆகாமல் இருந்ததுனால பலவிதமான நன்மைகள் பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருந்ததில் அதெல்லாம் இப்போ இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தை பெரு இல்லாமல் சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு இந்த டைம் குழந்தை பாக்கி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும். மனதுக்கு விரும்பிய மாற்றங்கள்லாம் ஏற்படும். உங்களுடைய 5ஆம் அதிபதியான சனியை சூரியன் அஸ்தமம் செய்கிறதுனால காதல் அமைப்புகளில் வெற்றியானது கிடைக்கும். நோய் கடன் அமைப்புகளில் சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய கடன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலங்களில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான முயற்சிகளில் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே சுக்கிரன் இந்த சிவராத்திரியிலிருந்து வக்ரமானதுக்கு பிறகு எதிர்களை எளிதில் வெற்றி பெறுவீங்க. அப்போது உங்கள் உடல்நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பாராத நேரத்தில் பணவரவு திடீர் அதிர்ஷ்டலாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர், பந்தல் மற்றும் மேடை அமைப்போர், அழகு கலை நிபுணர், கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, சமூகத்தில் உள்ள பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆதரவெல்லாம் கிடைக்கும். வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தோடு இணைவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக இணையறதுக்கு முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தந்தை உடல்நலத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். பொறுப்புகள் அதிகரித்து அதன் மூலம் வருவாய் உங்களுக்கு பெருகும். புதன் உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்கள்லாம் உடனுக்குடனே கிடைக்கும். குலதெய்வத்துடைய ஆதரவு உங்களுக்கு உருவாகும். அதனால் ஈஸியாக எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும். பண கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது உங்களோட ராசிக்கு நல்லது. கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படும். அதனால் விட்டு கொடுத்து போங்க. தொழில் பார்ட்னர்களோடு கவனமாக இருக்க வேண்டும், இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். தந்தை மகன் உறவில் சில கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மெயினாக உத்தியோகம் தொழிலில் பணி சுமை அலைச்சல்லாம் அதிகரிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேனேஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். அப்புறம் இந்த சிவராத்திரியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு காய்ச்சல், தலைவலி, உடற்சூடு, சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை உடலை குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வது நல்லது. உங்களுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம். சனி அஸ்தமமாகிறதுனால தாயாருடைய உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைனா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும். மனரீதியான சில சங்கடங்கள் செல்லும். தன்னம்பிக்கை சற்று குறையும். வண்டி, வாகன, நில, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த மாற்றமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதில் அதிக கவனம் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த மாதிரி கவனமாக இருக்கிறதுக்கு இந்த சிவராத்திரி அன்னைக்கு சூரிய உதயமாகிறதுல அந்த டைமும் சூரிய அஸ்தமானதில் அந்த டைமும் நீங்கள் சிவனை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இதை நீங்கள் செய்தீங்கன்னா சிவனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் குறையும். இதுதாங்க உங்களுக்கான பலனாக குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இது நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். நன்றி.